வணக்கம். வெல்கம் டு மாயாஸ் கிச்சன். இன்றைக்கி நல்லா மொறு மொறுன்னு டேஸ்டியாக அச்சு முறுக்கு ஈஸியாக வீட்டிலே எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அச்சு முறுக்கு பண்ணுறதுக்கு 1 கப் அரிசி மாவு, 1/2 கப் மைதா, 1/2 கப் சர்க்கரை எடுத்துருக்கிறேன். சர்க்கரையை மிக்சியில் போட்டு பொடி பண்ணி எடுத்துக்கோங்க. சர்க்கரையை பவுட்ரு பண்ணிங்கன்னா கரைச்சி எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இதோடவே 1 சிட்டிகை உப்பு, 1/4 டீஸ்பூன் ஏலக்காய் தூள், 1 டீஸ்பூன் கருப்பு எள் சேர்த்துக்கோங்க. கூடவே திக்கான தேங்காய் பால் 1 கப் சேர்த்து நல்லா கலந்து எடுத்துக்கோங்க. இது கட்டிகள் இல்லாமல் கலந்து எடுத்ததுக்கப்புறமா தண்ணி சேர்த்து மாவை கலந்து எடுத்துக்கோங்க. தண்ணி பார்த்திங்கன்னா இன்றைக்கி 1 கப்போட கொஞ்சம் கம்மியாக எனக்கு தேவை இருந்தது. அச்சு முறுக்கோட மாவோட பதம் பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பூனை மாவில் டிப் பண்ணி பார்க்கும்போது ஸ்பூனில் மாவு வந்து திக்காக கோட்டாகக்கூடாது, அதே நேரத்தில் ஸ்பூனும் தெரியக்கூடாது. இந்த மாதிரி ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க. அச்சை மாவில் டிப் பண்ண முன்னாடி சூடான எண்ணெயில் வச்சுட்டு அப்புறமா மாவில் டிப் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் இன்றைக்கி யூஸ் பண்ணியிருக்க அச்சு பார்த்திங்கன்னா இரும்பு அச்சு யூஸ் பண்ணியிருக்கிறேன். இதுக்கு ரொம்ப நாள் பழக்கம் இருக்கனால உங்களுக்கு ஈஸியாகவே வந்துடும். கடைகளில் இப்போல்லாம் நான்ஸ்டிக்லேயுமே உங்களுக்கு அச்சு முறுக்கு அச்சு கிடைக்குது. அதுவும் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இரும்பு அச்சு பார்த்திங்கன்னா கொஞ்சம் பழக்கினதுக்கப்புறமா தான் உங்களுக்கு பழக்கத்துக்கு ஈஸியாக வரும். ஒரு வாட்டியும் மாவில் அச்சை டிப் பண்ணுறதுக்கு முன்னாடி சூடாக இருக்க எண்ணெயில் கொஞ்சம் நேரம் வச்சுட்டு அதுக்கப்புறமா டிப் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு மாவு நல்லா அச்சில் பிடிச்சு வரும். இந்தளவுக்கு பொன்னிறமாக ஆனதுக்கப்புறமா எண்ணெயிலேருந்து எடுத்துருங்க. எண்ணெயிலேருந்து எடுக்கும்போது நேர் பக்கமாக இருக்கிற மாதிரி எடுத்துக்கோங்க. திருப்பி இருந்துச்சுன்னா உள்ளே எண்ணெய் இருக்கிற மாதிரி இருக்கும். இப்போ அச்சு முறுக்கெல்லாம் சூப்பராக தயாராகிடுச்சு. எந்த அளவுக்கு மொறுன்னு இருக்குன்னு பாருங்கள். யாருக்கெல்லாம் அச்சு முறுக்கு ரொம்ப பிடிக்கும்னு கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.